الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவிட்டுள்ளார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த அடியானின் மீது 10 ரஹ்மத்துக்களை பொழிந்து விடுகின்றான். மேலும் அவனுடைய 10 பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அவனுடைய 10 தரஜாக்களை உயர்த்தி விடுகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதம், பாவ மன்னிப்பை அதிகமாக மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தரக்கூடிய மாதம் நமக்கு மத்தியிலே வருகை தந்துள்ளது. இந்த மாதத்தினுடைய இந்த ரமலானுல் முபாரக்கின் 2வது ஜுமாவிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் நம்முடைய பாவங்களை சுட்டெரிப்பதற்காக நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல் குர்ஆன் அதிகமாக ஓதப்படக்கூடிய மாதம், இரவு வணக்கங்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய ஒரு மாதம், பள்ளி வாயல்கள் தொழுகையாளிகள் மூலமாக அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு மாதம், தான தர்மங்கள் வாரி வழங்கப்படக்கூடிய ஒரு மாதம், இஃப்தார் சஹர் போன்ற பரக்கத்து வாய்ந்த அந்த நியாமத்துக்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் 2வது ஜுமாவிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ரஹ்மத்துடைய ஆரம்ப பகுதியின் கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ரமதானை முதலாவது ரஹ்மத்துடைய பகுதியாகவும், 2வது மக்ஃபிரத்துடைய பகுதியாகவும், 3வது இத்கும் மினன் நார் என்று சொல்லக்கூடிய நரகத்தை விட்டும் விடுதலை பெறக்கூடிய பகுதியாகவும் அல்லாஹ் தஆலா இதை ஆக்கியிருக்கின்றான். இதனுடைய 3இல் 1 1/3 இன்றைய இரவோடு நாங்கள் இந்த ஆரம்ப பகுதியை நாங்கள் கழிக்க இருக்கின்றோம். இந்த ஆரம்ப பகுதியில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்விடம் நாங்கள் வேண்டினோமா, பெற்றுக்கொண்டோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். நாம் இந்த பள்ளிவாசல்லே வந்து இந்த ஜுமாவுடைய பயானிலே அமர்ந்திருக்கின்றோமே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கின்றானே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். இதே போன்று நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நியாமத். எனவே இந்த ரஹ்மத்தை இன்னும் அதிகமாக அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதி. அல்லாஹ்வுடைய உலமாக்கள் ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்துக்கள் இருக்கின்றன. அந்த 100 ரஹ்மத்துக்களில் ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கின்றான். ஒரே ஒரு ரஹ்மத் தான்.
இந்த ஒரு ரஹ்மத்தின் ஒரு பகுதி தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டக்கூடிய கருணை, ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய கருணை, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சின் மீது காட்டக்கூடிய கருணை, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியின் மீது காட்டக்கூடிய கருணை, இவை அனைத்துமே அந்த ஒரு ரஹ்மத்துடைய பகுதி தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு நிறைய ரஹ்மத்துக்களை இந்த ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் பல நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி கொண்டிருக்கின்றான். ஏனைய 99 ரஹ்மத்துக்களை அல்லாஹு தஆலா கியாமத்திலே மனிதர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது. இந்த ரஹ்மத்தை நாங்கள் அடிக்கடி அதிகமாக நாம் கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் ரமலானுடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள். ஆரம்ப நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். எனவே இந்த சங்கியான ரமதானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த ரமதானை அடைந்து இந்த ஆரம்ப 10 நாட்களாகிய ரஹ்மத்துடைய பகுதியில் நோன்பு நோக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினானே, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஏனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் இந்த நோன்புகளை நோக்காமல் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல திட ஆரோக்கியம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், சிறு சிறு விடயங்களுக்காக ஆரம்ப பயான்களில் ஹுதுபாக்களிலும் கூட இந்த நோன்பு நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நமக்கு தெளிவாக கூறப்பட்டன. அவ்வாறு இருந்தும் இந்த நோன்பை சாதாரணமாக கலா செய்து கொண்டு நம்முடைய சமுதாயத்திலே விசேஷமாக குறிப்பாக வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கனிமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பு என்பது வருடத்தில் ஒரு தடவை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த கடமை. தொழுகை எவ்வாறு கடமையோ இதே போன்று வருடத்தில் ஒரு மாதம் ரமலானுடைய நோன்பை நோட்பது நம் மீது கடமை. இந்த நோன்பை கேஸ்ட்ரிக்கான எங்களுக்கு விட முடியாது, தலைவலியால் நாம நோன்பை விட முடியாது. நோன்பை விடுவதற்குரிய காரணங்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருந்தாலும் அதை நாங்கள் சரியான முறையில் உலமாக்களிடம் கேட்டு விட்டுத்தான் அந்த நோன்பை நாங்கள் விட முடியும். அவ்வாறு இல்லாமல் நோன்பை விட முடியாது. அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பு, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா சிஹ்ஹத் ஆஃபியத்தை நமக்கு நசீபாக்குகின்றான். சூமு தஸிஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், சிஹ்ஹத்தோடு ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாதா? சிறு சிறு விடயங்களுக்காக நோன்பை விட்டு விடுகின்றோம். நாங்கள் பால் நேரத்துல கஷ்டப்படுறோம், வேலை செய்யறோம், சரியான டயர்டா இருக்குது, நோன்பு பிடிக்க முடியாது. இது சாட்டு போக்கு கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பை நோட்பது நம்மீது கடமை. இந்த நோன்புக்குண்டான பிரதிபலனை ரப்புல் ஆலமீன் தானே நோன்புக்குரிய கூலி என்பதாக கூறுகின்றான். ஏனைய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நியாமத்துக்களை பல விடயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவான். ஒரு ஸலவாத் சொன்னால் 10 ரஹ்மத்துகளை பொழிகின்றேன், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, ஒரு தர்மம் செய்தால் இன்ன நன்மை, குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதினால் அதற்கு இத்தனை நன்மைகள் என்று பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் நோன்பு இருக்கின்றதே, அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய ஹதீஸ். நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சில உலமாக்கள் வ அன உஜ்ஸா பிஹி என்றும் கூறுவார்கள். அதற்குரிய கூலி நானாகவே இருக்கின்றேன், அல்லாஹ்வே அதற்குரிய கூலியாக இருக்கின்றான். நாம் சிந்திக்க வேண்டும், இந்த நோன்பு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத், அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஒரு இபாதத், அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஒரு ஃபர்தான காரியம். இந்த காரியத்தை நாங்கள் சிறு சிறு விடயங்களுக்காக நாங்கள் விட்டு விடுவோமே ஆனால் நம்மை போன்ற ஒரு நஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? கடமையான நோன்பை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வாறு நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ஆதரவுகளை எதிர்பார்க்கின்றோம், ரஹ்மத்தை எதிர்பார்க்கின்றோம். ஒரே ஒரு விடயத்தை நான் உதாரணமாக காட்டுகின்றேன். நம்முடைய நாட்டில் இந்த சட்டம் இருக்கின்றதோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கின்றது. சில விடயங்களுக்காக வேண்டி போலீஸ்ல போயிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதாக இருந்தால், அவருடைய பேர்ல ஏதாவது கேஸ் இருந்தால் அந்த ரிப்போர்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான். கிளியரன்ஸ் சர்டிபிகேட் செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டான். வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு குரோசரி ஷாப்புக்கு போறாரு, போயிட்டு ஒரு சாமான் வாங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது, கால் ஆன்சர் பண்ணாரு. உம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஐசியூல எமர்ஜென்சி, அவசரமா வாங்க. அந்த கிரோசரி ஷாப்ல இருந்து அந்த மனிதர் எடுத்த பொருளை கையில் எடுத்தவாறே அவசரமாக வெளியிலே ஓடி வருகின்றார். வாசலில் இருக்கக்கூடிய அந்த டிங் டிங் பெல் படுது. சல்லி கெட்டாம போனா படுமே, இங்கேயும் சில ஷாப்கள் இருக்குது, சில
க்ளோத்திங் ஸ்டோர்ஸ் வரல இருக்குது. வாசல்ல என்ன செய்யும், சாமானத்தை எடுக்கிற கூடிய அந்த இதோட நாங்க வெளியே வந்துட்டா பில் பேமெண்ட் பண்ணாம சத்தம் கேட்கும். அதே போன்று சத்தம் கேட்கிறது. அந்த க்ரோசரி ஷாப் ஓனர்ஸ் என்ன செய்யறாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சொல்றாங்க, நீங்க என்ன திருடுவதற்காக, களவெடுப்பதற்காக நீ வந்தா என்று கூறுகின்றார்கள். அவர் சொன்னார், இல்லப்பா, நான் சாமான் வாங்குவதற்கு வந்தேன், திடீரென கோல் வந்தது, என்னுடைய தாய் எமர்ஜென்சி ஐசியூல இருக்கின்றார் என்று கூறினார்கள். உடனே அவளை பார்க்கின்ற அந்த அவசரத்திலே நான் வெளியே வந்து விட்டேன். எவ்வளவு ஃபைனோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஃபைன் எடுக்கிறது அது உண்டு தான். ஃபைன் எப்படியும் நீங்க கெட்டோணும். போலீஸ்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ்ல அந்த சமயத்தில் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணப்படுகிறது. அவருடைய பெயரில் பெரிய பணக்கார மனிதர், கோடீஸ்வர மனிதர், அவருக்கு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் போலீசிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது எந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுப்பதற்கு அவர் போனாலும் சரி, முதலாவது வரக்கூடிய விடயம் கிரோசரி ஸ்டோர்ல இவர் களவெடுத்த மனுஷன். ஒரு தவறை ஒரு மனிதன் செய்ததன் காரணத்தினால் அவன் எப்பொழுதெல்லாம் அந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுக்க போறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு தலை குனிவு ஏற்படுகிறது. அவருக்கு தலை குனிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஒரு தவறு, அதுவும் தவறு என்று அவர் செய்யவில்லை, அவசரத்திற்காக இவ்வாறு நடந்துவிட்டது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம், எவ்வளவு தவறுகளை செய்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் மறைத்து மன்னிக்க வேண்டும், மறைத்து வைத்திருக்கின்றானே. நம்முடைய ரிஸ்கை நிறுத்தி இருக்கின்றானா, நம்முடைய குறைபாடு நமக்குள்ளே ஏதாவது குறையை ஏற்படுத்தி இருக்கின்றானா, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். டெய்லி பாவம் செய்கின்றோம். அந்த மனிதன் செய்தது ஒரு தவறு, கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கிறது இல்லை. நாம் அன்றாடம் பாவம் செய்கின்றோம். கண்ணால் பாவம், காதால் பாவம், கல்பால் பாவம், அனைத்துமே பாவங்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்றாவது ஒரு நாள் நமக்கு வழங்கக்கூடிய ரிஸ்கை நிறுத்தி இருக்கின்றானா, நம்மை பசியோடு போட்டிருக்கின்றானா, நம்மை தாகத்தோடு போட்டிருக்கின்றானா, நமக்கு ஏதாவது குறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றானா, இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது. இது எல்லாமே அந்த ஒரு ரஹ்மத்துடைய பகுதி தான். 100 ரஹ்மத்துக்களில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில இறக்கி இருக்கின்றான். 99 கியாமத்திலே மனிதர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எவ்வளவு பிரம்மாண்டமான ரஹ்மத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நாங்கள் நிராசையாகி விடக்கூடாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், சோர்வடைந்து விடாதீர்கள், கேலஸாக இருக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. இவ்வளவு பாவங்களை செய்தும் கூட ரப்புல் ஆலமீன் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கின்றான். மனிதர்கள் நம்மை புகழ்கின்றார்கள், மனிதர்கள் நம்மை மரியாதையுடன் நடத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடையாதா? அல்லாஹ் நம்ம மீது செய்யக்கூடிய கிருபை கிடையாதா? இவ்வளவெல்லாம் செய்யக்கூடிய அநியாயங்களை செஞ்சும் கூட அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றான். நம்முடைய குறைகளை மறைத்து வைத்திருக்கின்றான். கியாமத்துடைய நாளில் நம்முடைய குறைகள் வெளிப்படுத்தப்பட்டால் தலைக்குனிவு ஏற்பட்டுவிடும். சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இப்படியெல்லாம் நியாமத்துக்களை வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் வருடத்துல ஒரு மாசம் நோன்ப கடமையாக்கி இருக்கின்றான். ஒன்லி 1 month, ரமலானுடைய காலம். அந்த கடமையாக்கப்பட்ட நோன்பை கூட நாங்கள் நோட்பதிலே சோம்பேறித்தனம், கேலஸ், கவனக்குறைவு என்றால் சகோதரர்களே, நம்மை போன்று கேவலமான சமுதாயம் யாரும் இருக்க முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய ஒரு விடயம், ஒரு ஹதீஸ் ஷரீஃப், மிகவும் உன்னதமான ஒரு சஹாபி தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை 2 மனிதர்கள், ஹதீஸ் இல்ல, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், ஒரு தடவை 2 மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்துக்கு வராங்க. இந்த நோன்பினுடைய பெருமதியை உணர்ந்து கொள்ளுங்கள். 2 மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகின்றார்கள். வந்து இருவருமே கலிமா சொன்னார்கள். ஒரே சமயத்தில் இருவரும் கலிமா சொல்லி இருவருமே சஹாபியாக மாறிவிட்டார்கள். அதன் பின்னால் இந்த இருவருமே சஹாபாக்கள் என்றாலே நல்லவர்கள் தான், சீதேவியானவர்கள், தக்வா உடையவர்கள், இறையச்சமுடையவர்கள். இந்த இருவரில் ஒருவர் இன்னொருவரை விட கொஞ்சம் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய மனிதர். அது இருக்குதானே, கேட்டகரி இருக்குதானே. ஒவ்வொரு சஹாபாக்களும், எல்லா சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள். அந்த ஒவ்வொரு சஹாபாக்கள்ல ஒருவரை விட இன்னொருவருக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை விளக்குகின்றான். எல்லா சஹாபாக்களிலும் சிறந்தவர்கள் யார்? குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்கள். இந்த 4 கலீஃபாக்கள் சிறந்தவர்கள் யார்? முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது போன்று அந்த கேட்டகரி இது எல்லாத்துலயுமே இருக்கின்றது. படித்தரங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அப்ப 2 சஹாபாக்களும் அமல் செய்யக்கூடியவர்கள். அந்த இருவரில் ஒருவர் கொஞ்சம் அதிகமாக அமல் இபாதத் செய்வதில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய மனிதர். இந்த மனிதர் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே, இவர் ஒரு தடவை ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்கின்றார்.
யுத்தத்திலே கலந்து கொண்டு அந்த யுத்தத்தில் ஷஹீதாக வீர மரணத்தை ஷஹாதத்துடைய அந்தஸ்தையும் பெற்றுவிட்டார். யாரு? அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய அந்த சஹாபி. பின்பு ஒரு வருடம் கழித்து மத்த சஹாபி இருவரும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, அதுல ஒருத்தர் என்ன செஞ்சாரு? கொஞ்சம் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர். அவர் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக மரணித்தும் விட்டார். மத்த சஹாபி அவர் மௌத்தா போயிட்டு ஒரு வருஷத்துக்கு பொறுக்க மௌத்தா போறாரு. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இபாதத் செய்யக்கூடிய அந்த சஹாபி ஷஹீதாக யுத்தத்துல கலந்து கொண்டு வஃபாத்தாகி விட்டார். இரண்டாவது சஹாபி இவர் வஃபாத்தாகி ஒரு வருடம் கழிந்ததன் பின்னால வஃபாத் ஆகிறார். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இரண்டு சஹாபாக்களும் இந்த துனியாவை விட்டு பிரிந்ததன் பின்னால ஒரு நாள் நான் கனவு காண்கின்றேன். என்ன காண்கின்றேன்? நான் சுவர்க்கத்தினுடைய வாசலிலே இருக்கின்றேன். யார் சொல்றா? அறிவிக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் சுவர்க்கத்தினுடைய வாசலில் இருக்கின்றேன். இந்த இரண்டு சஹாபாக்களும் சுவர்க்கத்தினுடைய வாசலிலே இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் வஃபாத்தானவர், இரண்டாவது வஃபாத்தான இருவரும் சுவர்க்கத்தின் வாசலில் இருக்கிறார்கள். இதற்கிடையில சுவர்க்கத்திற்கு உள்ளே இருந்து ஒரு மனிதர் வெளியிலே வருகின்றார். உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வெளியில வராரு. வெளியில வந்து யார் ஒரு வருடம் பின்னால மரணித்தாரோ அந்த சஹாபியை கூப்பிட்டு கொண்டு சுவர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு. சுவர்க்கத்துல இது வந்து இரண்டாவது மரணித்தாரே ஒரு வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டு கொண்டு சுவர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் வர்றாரு. திரும்பவும் வந்து மத்த சஹாபி யார் முதலாவது மரணித்தாரோ, இபாதத் அதிகமாக செய்தாரோ, மேலும் ஷஹீதாக வஃபாத் ஆனாரோ அந்த சஹாபியை இரண்டாவது தான் என்ன செய்யறாரு? திரும்பவும் வந்து அழைத்து கொண்டு சுவர்க்கத்துக்கு போறாரு. இப்ப காலையில கனவுல காண்றாங்க. காலையில இந்த விஷயத்தை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்கள் சொல்றாங்க. ஏனைய சஹாபாக்கள் சொல்லிக் கொள்கிறேன், இப்படி நடந்துச்சு. ஆரம்பத்துல வஃபாத் ஆனாரு, இபாதத் செய்யக்கூடிய மனிதர், அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர், ஷஹீதாக யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக மரணித்தாரு, அவரும் இருந்தாரு. அவருக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு மௌத்தா போன சஹாபியும் இருந்தாரு. ஆனா முதலாவது இவர் தான் சுவர்க்கத்துக்கு போனாரு. உள்ள இருந்து வந்து இவரைத்தான் முதலாவது சுவர்க்கத்துக்கு அழைத்துக்கு போனான்னு சொல்லி இந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அருமை தோழர்களே, இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுவிட்டு அப்பொழுது கூறுவாங்க சஹாபாக்கள், யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி அதிகமாக இபாதத் செய்த சஹாபி, பின்பு ஷஹீதாக மரணித்த அந்த சஹாபி, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்ற அந்த சஹாபி, இவ்வளவு அந்தஸ்து இருந்தும் கூட ஒரு வருஷம் கழித்து மரணித்த அந்த சஹாபி இவருக்கு முன்னால சுவர்க்கம் போயிட்டாரு. இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது யார சொல்லலாம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஆம் உண்மைதான், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முதலாவது மரணித்த சஹாபியை விட இரண்டாவது மரணித்த சஹாபி ஒரு வருஷம் கூட உலகத்துல வாழ்ந்தார் இல்லையா? ஆமா வாழ்ந்தாரு. அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பொறுத்த இவர் மௌத்தா போனார். அப்படின்னா ஒரு வருஷம் கூடுதலாக உலகத்துல வாழ்ந்தாரு. பின்பு கேட்கிறாங்க, ஆம் முதலாவது மரணித்த சஹாபியை விட ஒரு வருஷம் கழிச்சு மரணித்த சஹாபி இருக்கின்றாரே, இவர் ஒரு வருஷம் ரமலான உலகத்துல கழிச்சாரு தானே? ஆம் கழிச்சாரு. ஒரு வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறார், ஒரு வருஷம் ரமலானையும் கழித்தார். இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு கடைசியா கேட்கிறாங்க, முதலாவது மரணித்த சஹாபியை விட ஒரு வருஷம் கழித்து மரணித்த சஹாபி இவ்வளவு சஜிதாக்கள் அதிகமா செஞ்சிருப்பாரு தானே? ஆம் யா ரசூலுல்லாஹ், சஜிதாவும் அதிகமா தான் செஞ்சிருப்பாரு. முதலாவது மரணித்தவரை விட இரண்டாவது மரணித்த சஹாபி ஒரு வருஷம் கூடுதலா இபாதத் செஞ்சிருப்பாரு, சஜிதாக்கள் கூடுதலா செஞ்சிருப்பாரு, அவருக்கு ஒரு வருஷம் ரமதானும் கிடைச்சிருக்கும். அப்ப இப்படி எல்லாம் கிடைக்கின்ற நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதுதான் காரணம், இவர்கள் இருவருக்கும் மத்தியில் வானம் பூமிக்குரிய வித்தியாசம் இருக்கின்றது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், இவரை விட அவர் ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்த ஒரு சஹாபி, ஒரு வருஷம் ரமதான அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கி இருக்கின்றான், ஒரு வருஷம் கூடுதலாக ரமதானை நசீபாக்கி இருக்கின்றான், இபாதத் செய்தாரு, ஆனால் ஷஹீதாகவும் மரணித்தாரு. ஆனால் இவர் அவரை விட ஒரு வருடம் கூடுதலாக உலகத்திலே வாழ்ந்தார், அவரை விட சஜிதாக்கள் அதிகமாக செய்திருந்தார், அவரை விட ஒரு ரமதானை அல்லாஹ் தஆலா இவருக்கு அதிகமாக வழங்கி இருந்தான். அதனால முதலாவது இவர் சுவர்க்கம் போறாரு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார், இந்த ரமதான் இருக்கின்றதே, இது சாதாரண ஒரு மாதம் என்று நாம் நினைக்கின்றோம். வெறுமனே நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனைய காலங்கள் ஏனைய நாட்களை போன்று ஏனோ தானோ என்று அன்றாட வேலைகளில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். வேலைகளில் ஈடுபடத்தான் ஓணும். ஆனால் அமல் இபாதத்தினுடைய சீசன்,
எங்களுக்கு நன்மைகளை நாங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சீசன் இந்த சீசன். ஏப்ரல் வந்தா எப்படி வியாபாரத்துல நாங்க சீசன்ல சம்பாதிக்கிறோமோ, டிசம்பர் வந்தா எப்படி நாங்க எங்களோட ப்ரொடக்ஷனை வெளியில போடுறோமோ, எப்படி நாங்க அதை ஃபேமஸ் ஆக்குறோமோ, அதே மாதிரி நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய சீசன் ரமதானுடைய சீசன். அதிகமாக நன்மைகள் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் ஆரம்ப 10 நாட்கள் ரஹ்மத்துடைய அந்த ஆரம்ப பகுதியில் கடைசி நாள் இருக்கிறோம். இன்று வரைக்கும் அல் குர்ஆனை தொடாத மனிதர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? இருக்கலாம், இருக்கிறாங்கன்னு நான் சொல்லல, இருக்கலாம். அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்துல ஆரம்ப இந்த 10 நாட்கள்ல இந்த ரஹ்மத்துடைய பகுதியில கூட அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அந்த ரஹ்மத்தான அல் குர்ஆனை தொடாத மனிதர்கள் சமுதாயத்திலே இருக்கலாம். அப்ப நாங்க எப்போ ஓத போறோம் அல் குர்ஆனை? எப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை கிடைக்கும்? எப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும்? சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ரஹ்மத்தை வாரி வழங்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் 10 லட்சம் மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் டெய்லி இஃப்தாருடைய நேரத்துல. அதுவும் எப்படிப்பட்ட நரகவாதிகள் தெரியுமா? யாரின் மீது நரகத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி இருக்கின்றானோ, யாரின் மீது நரகத்தை அல்லாஹ் கடமையாக்கி விட்டானோ, அப்படிப்பட்ட 10 லட்சம் மனிதர்கள் டெய்லி இஃப்தாருடைய நேரத்துல நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இஃப்தாருடைய நேரத்தில் நாம் துஆக்களில் ஈடுபடுகின்றோமா? கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறோம், கஷ்டப்பட்டு இபாதத் செய்ததன் பின்னால துஆக்கள்ல ஈடுபடணும். தராவி தொழுகின்றோம், சில மனிதர்கள் 8ஓடு ஓடுறாங்க, அது வேற சப்ஜெக்ட், அதை பத்தி நான் இங்க பேச வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து ஜமாஅத்தோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல தான் இந்த தராவி என்பது 20ஆக ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைமையை ஏற்பட்டது. ஹைர். அப்ப சில மனிதர்கள் 8ஓடு ஓடுறான், சில மனிதர்கள் 20 தொழுவுடன் துஆக்களில் ஈடுபடுவதில்லை. பெரிய துஆ ஓதுறார் அப்பா ஹஜ்ரத், எவ்வளவுதான் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு செய்த இபாதத். 1.25 ஜுஸு நாங்க அல் குர்ஆன தராவியில ஓதுகின்றோம், ஓதுவதை கேட்டிருக்கின்றோம், பின்னால் கையை கட்டி நாங்கள் மாமுமாக தொழுதிருக்கின்றோம். எனவே இந்த இபாதத் மிகவும் கஷ்டப்பட்டு செய்த இபாதத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆவை கேட்கின்றோம். நம்முடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி, தொழுகையில் இஸ்திகாமத்தை தா, சுவர்க்கத்தினுடைய நியாமத்துக்களை தா, ரமலான்ல யாரை நீ கபூலாக்கினாயோ அந்த மனிதர்களில் நம்மை சேர்த்து விடு, யாரை ரமலானிலே நீ மூதேவியாக ஆக்கினாயோ அந்த கூட்டத்தை விட்டு மேலே பாதுகாப்பாயாக. இந்த துஆக்கள், நீண்ட துஆக்களை செய்வதற்கு காரணம் அந்த இபாதத்திற்கு பின்னால் நாங்கள் துஆக்களில் ஈடுபட வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. அதிகமாக அல் குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய மாதம், அதிகமாக குர்ஆன் ஓதுவதை கேட்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கக்கூடிய மாதம். ஆனால் இவையெல்லாம் ஒரு பக்கம், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஃபர்தான நோன்பை இன்று நாங்கள் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். சிறு சிறு விடயங்களுக்காக, சிறு சிறு காரணங்களுக்காக, மார்க்கம் அனுமதிக்காத விடயங்களுக்காக நோன்பை நாங்கள் இன்று கதா செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நோன்பை நாங்கள் ரமலானிலே கதா செய்து நாங்கள் முழு வருடமும் நோன்பு நோற்றாலும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது. இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியும் அவ்வாறு. இஃப்தாருடைய நேரத்தில் 10 லட்சம் மனிதர்கள் நரக விடுதலை வழங்கப்படுகின்றது என்றால், ரமலானுடைய ஜுமா இருக்கின்றதே, வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததில் இருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் வரை இந்த முழு நாளும், நேற்று மகரிபில இருந்து இன்றைக்கு மகரிபு வரைக்கும் இந்த முழு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹு தஆலா 10 லட்சம் மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். இது ரமலானுடைய ஜுமாவின் மகத்துவம், ரமலானுடைய ஜுமாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. வியாழக்கிழமை இரவில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரிபு வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹு தஆலா 10 லட்சம் மனிதர்களை நரக விடுதலை வழங்குகின்றானே. என்றைக்காவது இந்த 10 நாளுக்குள்ள கையை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திக்கிறோமா ரப்புடைய சன்னிதானத்துல? ரப்பே மன்னிச்சிரு, நிறைய செஞ்சிட்டேன். அந்த ஒரு மனிதன் ஒரு தவறை ஒரு கிரோசரி ஷாப்ல செய்ததால போலீஸ் கிளியரன்ஸ் கிடைக்குது இல்ல, இன்னைக்கு முழு வாழ்க்கையும் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் நாம். அல்லாஹ் ரிஸ்கை நிறுத்தாமல் வழங்கிக் கொண்டிருக்கின்றான், நியமத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். பசியோடு போடவில்லை, தாகத்தோடு போடவில்லை, கை கால்களை முடக்கி படுத்த படுக்கையில் ரப்பு போடல. நாம் அநியாயம் செய்கின்றோம் அந்த ரப்புக்கு தான். நாம் நோன்பு கலா செய்கின்றோம் அவன் கடமையாக்கிய நோன்பை தான். அவன் இறக்கிய குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றோம், அவன் நம்மீது கடமையாக்கிய நோன்பை நோக்காமல் இருக்கின்றோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் நம்மீது கடமையாக்கிய ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு இன்று நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. அவன் தந்த நியமத் 2.5 2.5% அவனுடைய பாதையில் செலவு செய்கின்றோம். இதற்கு கூட இன்று நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான சில பழக்க வழக்கங்களை நான் கொண்டு வந்தேன் பயான் செய்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமலானுடைய காலத்தில் என்ன பழக்க வழக்கங்கள் அவரிடம் இருந்தது, நான் அதை செய்வதற்கு ஆரம்பிக்கவே இல்லை, நேரம் முடிந்து விட்டது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக ரமதானுடைய காலத்துல சதகாக்கள் செய்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக. நாம் எந்த அளவு செய்கின்றோம்? நம்முடைய குடும்பத்தில் எத்தனை மனிதர்கள் இஃப்தாருக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள்? எத்தனை பேர் சஹருடைய பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள்? பட்டினி நோன்பை நோக்கின்றார்கள். நம்முடைய குடும்பம், நம்மோடு பிறந்தவர்கள், நம்முடைய தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். போய் கேட்டோமா, விசாரிச்சமா, அவர்களுக்கு கொடுத்து உதவினோமா? நாம் மாத்திரம் வயிறு நிறைய உண்டு கொண்டு, நாம் மாத்திரம் பருகிக் கொண்டு நம்முடைய அந்த நோன்பை கழிக்கின்றோமே தவிர பிறரை பற்றிய சிந்தனை நமக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நாம். அந்நபருடைய சுன்னாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக அவர்கள் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்றால் நாம் ஏன் அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடாது? அல்லாஹ் நமக்கு நியாமத்தை வழங்கவில்லையா? சிந்தித்து பாருங்கள். இதுவும் ரஹ்மத்து தான். அல்லாஹ் நமக்கு நியாமத்தை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கையை வழங்கி இருக்கின்றான். எடுக்கக்கூடிய அல்ல, கொடுக்கக்கூடிய கைய. 1000 ரூபாய் இருக்கா, 10 ரூபாய் சர்மம் செய்யுங்க, 10 ரூபாய் சதக்கா செய்யுங்க. அல்லாஹ் இன்னும் தருவான், பல மடங்காக்கி தருவான். அல்லாஹ் தாலா அதுவும் ரமலான்ல இன்னும் பல மடங்காக்கி அல்லாஹ் தாலா நியாமத்துக்களை நசீபாக்குவான். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்னும் சில மனிதர்கள் நோன்பு நோட்காமல் இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து நம்மீது அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை விட்டு விடாதீர்கள். இந்த நோன்பு நம்மீது கடமையான நோன்பு. இந்த நோன்பை விடுவதற்கு நாங்கள் சிறு சிறு காரணங்களை கூறுகின்றோம். இதெல்லாம் காரணம் கிடையாது. இந்த நோன்பை நாங்கள் நோற்றால் அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஷிஃபாவை இந்த நோன்பின் பரக்கத்தால் அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹு தாலாவுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது பிரகாரம், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், சிஹத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். சிஹத்த அல்லாஹ் நசீபாக்குவான். நீங்க முழு மாசமும் நோன்பு புடிங்க, உங்களுக்கு உடம்புல ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று விளங்கும். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உடம்புல ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்கும். எங்களோட நோன்பு பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஷிஃபாவை வழங்கி இருப்பான். எங்களுக்கு தெரியாது சில சமயங்கள்ல. உங்களுக்கு நோன்புக்கு முன்னால் இருந்த நோய்கள் நோன்புக்கு பின்னால் இல்லாமல் ஆக்கப்படும். நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நோன்பு என்பது வருடத்திற்கு ஒரு மாதம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியது. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீங்கள் தப்புவதாக இருந்தால், நோன்பை விடுவதாக இருந்தால், நீங்கள் உலமாக்கள், தகுதி வாய்ந்த உலமாக்களை அணுகி இவ்வாறு செய்யலாமா, இதற்கான அனுமதி இருக்கின்றதா என்பதை தெரிந்ததன் பின்னால நீங்க நோன்பை விடுங்க. அப்படி நோன்பை விடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு அவங்க சொல்லி தருவாங்க. கதா செய்யணுமா, கஃபாரா செய்யணுமா, அதற்குரிய பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்பதை உலமாக்கள் நமக்கு கற்று தருவார்கள். நாங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது. எல்லாத்துலயும் அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கணக்கு பார்ப்பேன், நான் ஏல கால்குலேஷன் இவ்வளவு தான் வருது, இதுக்கு தான் ஜகாத்திக்கு, இதுக்கு இல்ல, இதுக்கு கொடுத்தா போதும், இவ்வளவு வருது தானே, பிக் அமௌண்ட், நோ, பெரிய 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 ஒரு அமௌண்ட் வந்து இருக்குது, இதை கொடுத்துருவோம் போதும், அதெல்லாம் பார்க்க தேவை, அது இப்பத்தானே, அது அப்பத்தானே. உலமாக்கள்கிட்ட கேட்கணும். ஷரியாத்தை நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே நாங்கள் நடத்த முடியாது. மார்க்கம் பரிபூர்ணப்படுத்த ஒரு தீனுல் இஸ்லாம், இது சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விடயத்தையும் நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். எனவே இவைகளை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்றால், இம்ப்ளிமெண்ட் நாங்க பண்ண வேண்டும் என்றால், அதற்கு தகுதி வாய்ந்த உலமாக்களை அணுகி அதனுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய ஆரம்ப பகுதி 1/3 ஒரு பகுதியை நாங்கள் முடிக்கக்கூடிய கடைசி தருணத்தில் இருக்கின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் அல் குர்ஆனை தொடவில்லை என்றால் தயவு செய்து அல்லாஹ்வுடைய கலாமை கொஞ்சம் எடுத்து ஓத ஆரம்பிங்க. அதை எடுத்து நீங்கள் ஓதுவதை கேளுங்க. ஓத முடியாவிட்டால் தராவீஹ் தொழுகையில் முழுமையான முறையில் குர்ஆன் ஓதுவதை கேட்கக்கூடிய பழக்கத்தையாவது ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தான தர்மங்கள் நம்மால் இயன்ற மனிதர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இஃப்தாருக்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இஃப்தார் படி பேசுறதுனால பேசிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நாங்க இஃப்தார் வைக்கிறோம், அந்த இஃப்தார் பார்ட்டியில யார் ஈக்கிறான், யாரை இன்வைட் பண்றோம்? ஏழைகளையா அழைக்கின்றோம், வசதி வாய்ப்பு உள்ளவர்களை அழைக்கிறோம். வசதி வாய்ப்பு உள்ளவர்களையும் அழைக்கலாம், மார்க்கத்தில் தவறு கிடையாது. ஆனால் இல்லாத ஏழை மிஸ்கீன்களுக்கும் கொடுத்துதவுங்கள். இஃப்தார் பார்ட்டிய நாங்க ஷரியத்துக்கு உட்பட்டவாறு நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இஃப்தார் வைங்க, மானுண்டல்ல. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பது மிகப்பெரிய சவாபு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம், நரகத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா தூரமாக்குகின்றான் அந்த மனிதனை. யார்? ஒரு மனிதனுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்ய, அதே இஃப்தாருடைய அதே இடத்துல மகரிபுடைய ஜமாஅத் நடைபெறுகிறதா அல்லது மகரிபுடைய தொழுகை கதா செய்யப்படுகிறதா? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உணவுகள் வீண் விரயம் செய்யப்படுகிறதா? இந்த உணவும் இல்லாமல் பல மனிதர்கள் இன்று அனாதை இல்லங்களிலே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே இதுவைகளை நாங்கள் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை செய்ய போயிட்டு பல விடயங்களை மார்க்கத்துக்கு முரணாக நாங்கள் செய்யக்கூடாது. இவைகளை விட்டு நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். இப்படியான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கடைசி பகுதியிலே நாங்கள் கையேந்தி இருக்கின்றோம். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நேமமாக நமக்கு நீ வாரி வழங்குவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் சங்கையான ரமதானுடைய நோன்பை உரிய முறைப்படி நாங்கள் நோட்பதற்கு நீ தௌஃபீக் செய்து அருள்வாயாக. வீணான முறையில் இந்த நோன்புகளை நாங்கள் விட்டு விடாமல் கபா செய்து விடாமல் நம்மை நீ பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் நீ கபூல் செய்து அருள்வாயாக. நம்முடைய ருக்குகள் சுஜூதுகளை கபூல் செய்து அருள்வாயாக. நாங்கள் வழங்கக்கூடிய தான தர்மங்களை கபூல் செய்து அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.